Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்த மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் பணிகளை தீவிரமாக்கியுள்ளது பாஜக. கேரளா தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் பாஜக கேரளாவிலும் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வியூகம் அமைத்திருக்கிறது. இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் கேரளாவுக்கு சென்ற பிரதமர் மோடி ஒரு பயணிகள் சேவை ரயில் மற்றும் 3 அமிர்த பாரத் ரயில் சேவைகள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் தெருவோர வியாபாரிகள் மற்றும் முறைசாரா தொழிலாளர்களுக்காக UPI உடன் இணைக்கப்பட்ட ஸ்வாநிதி கடன் அட்டையையும் அறிமுகப்படுத்திய பிரதமர் மோடி இரட்டை இன்ஜின் அரசு ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை கேரள முதல்வர் பினராயி விஜயனை மேடையில் வைத்துக் கொண்டே எடுத்துரைத்தார். இதன் மூலம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் கேரளாவில் தொடங்கி வைத்தார். கேரளாவின் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 18% முதல் 20% வரை கிறிஸ்தவர்கள் உள்ளனர். கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் போன்ற மத்திய திருவிதாங்கூர் மாவட்டங்களில் கிறிஸ்துவர்கள் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். நீண்ட காலமாகவே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் பிரதான வாக்கு வங்கியாக இருந்த கிறிஸ்தவர்கள் கடந்த 2 தேர்தல்களில் இடது ஜனநாயக முன்னணிக்கு கணிசமாக மாறியுள்ளனர். பெரும்பாலும் கேரளா கிறிஸ்தவர்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தாலும் உள்ளூர் சிரோ மலபார் கிறிஸ்தவர் மக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளனர். 38% கிறிஸ்தவர்களை கொண்ட மிகப்பெரிய கிறிஸ்துவ அமைப்பான சிரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபை குழு பாரம்பரியமாக ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவாக இருந்தாலும் அந்த அமைப்பின் சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் பாஜகவை வெளிப்படையாக ஆதரிக்க தொடங்கியுள்ளனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத இஸ்லாமிய அமைப்பினரால் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவாக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு அந்த அமைப்பை தடை செய்ததிலிருந்து பாஜகவுக்கு ஆதரவாக கிறிஸ்தவர்கள் மாறியுள்ளனர். மேலும் வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் கொண்டு வந்ததையும் கேரளாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நாகாலாந்து மற்றும் வடகிழக்கின் சில பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. கோவாவிலும் கிறிஸ்தவர்கள் பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாகிய அமைச்சர்களாக உள்ளனர். இந்த சூழலில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கோவா, நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆகிய 3 மாநிலங்களிலிருந்து 18 கிறிஸ்தவ சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கேரளாவில் பிரச்சாரம் செய்ய உள்ளனர். கேரளாவில் கிறிஸ்தவர்கள் 11% வரை வாழும் 37 முக்கிய தொகுதிகளில் வீடு வீடாக சென்று ஒருங்கிணைந்த பிரச்சாரத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜகவின் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மறைந்த போப்புடனான மோடியின் சந்திப்பு குறித்து வீடியோவும் பிரதமர் மோடிக்கு போப்பாண்டவர் கொடுத்த மரியாதையையும் கிறிஸ்தவ வாக்காளர்களுக்கு விளக்கி கூறப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் ரீதியாக பாஜக கிறிஸ்தவ நலன்களுடன் ஒத்து வராது என்ற பொய்க்கட்டு கதையை இதன் மூலம் மாற்ற பாஜக திட்டமிட்டிருக்கிறது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், சிறுபான்மையினரின் உதவித்தொகைகள், உட்கட்டமைப்பு மேம்பாடு, சமாதானப்படுத்தாமல் எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்ற உன்னத நோக்கம் ஆகியவற்றை கேரள கிறிஸ்தவர்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும் என்று கூறப்படுகிறது. மத அரசியல் இல்லாமல் வீட்டு வசதி முதல் சுகாதார பராமரிப்பு வரை மத்திய திட்டங்கள் அனைத்தையும் அனைத்து மக்களுக்கும் பாஜக வழங்குகிறது என்பதே இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையாகும். இந்திய நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு சமயங்கள் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இந்த 2 மதங்களுக்கும் பாஜக ஒரு உண்மையான நடுநிலைமையான ஆட்சியை தருகிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்திருக்கிறது. இதை வரும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.